ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், காலாண்டு தேர்வு செப்டம்பர் 2023 11th ஸ்டாண்டர்டினுடைய கணிதவியல் கொஸ்டின் பேப்பர் தான் இது. அனைத்து வினாக்களுக்கும் இடையில 1 மார்க் கொஸ்டின் 20 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு 20 கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஆப்ஷன் தான் 4 ஆன்சர் கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் என்ன ஆன்சர் கரெக்ட்னு டிக் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் 4. இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின்ஸ் தான், எல்லாமே புக் பேக் கொஸ்டின் தான் சரிங்களா. 21 மார்க்கும் ஒரு 17 16 தான் புக்கிலேருந்து கேட்டிருக்கான். பின்னாடி ஒரு 3 தான் வெளியே வேறு கேட்டிருக்கான் சரிங்களா. எல்லாம் புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். பாருங்கள் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் -∞, 1. தேர்ட் கொஸ்டின் 1 மார்க்கு ஆன்சரோடு கொடுத்துருக்கேன். நீங்கள் எங்கேயும் போய் தேட தேவையில்ல. இதை நீங்கள் நல்லா 4-5 டைமு ரிப்பீட்டடாக படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா 1 மார்க் மனப்பாடம் ஆகிடும் சரிங்களா. நிறைய டைம் படிக்கணும் சரிங்களா. 10 டைம்ஸ்க்கு மேலே படிக்கணும். ஒவ்வொரு டைமும் வரிசையாக அந்த கொஸ்டின் பார்க்கணும். அந்த கொஸ்டின்லேருந்து ஆன்சருக்கு ஏதாவது ஒன்று ரிலேட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் நல்லா மனப்பாடம் ஆகும். நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோலாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டுக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. குவார்ட்டர்லி எக்ஸாம் கண்டிப்பாக இதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அதனால் படிச்சுங்க. இதில் இருக்கிற 2 மார்க் 3 மார்க்கு 5 மார்க் இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அதனால் நல்லா படிச்சுங்க. 1 மார்க் 20 1 மார்க் வரிசையாக பாருங்கள். டுவெண்ட்டி 1 மார்க் முடிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு 7 2 மார்க்ஸ் எழுதணும். அதில் கொஸ்டின் நம்பர் 30 மட்டும் கம்பல்சரி எழுதணும். 10 2 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க, 7 எழுதணும். அதில் கடைசியாக கேட்டிருக்க 30th 1 மார்க் 2 மார்க்ஸ் மட்டும் கண்டிப்பாக எழுதி ஆகணும். மீதி இருக்கிற 9ல் ஏதாவது ஒரு 6 எழுதுனா போதும் சரிங்களா. பட் 21 மார்க் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் எக்ஸசைஸ் 1.1ல் 7th சம். 22 1 மார்க் வந்து எக்ஸாம்பிள் 2.4. 23 வந்து எக்ஸாம்பிள் 3.12ல் தேர்ட் சம் அது சரிங்களா. 24 எக்ஸாம்பிள் 4.22 பாருங்கள். அப்படியே காமிக்கிறேன். இது வேணும்னா ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுங்க, நோட் பண்ணிக்கோங்க. இல்லை எப்போ தேவையோ சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரிஞ்சிடும். இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுங்க வீடியோவை. 25 பாருங்கள் எக்ஸசைஸ் 5.2ல் செகண்டில் தேர்ட் சம். இதெல்லாம் ஈஸி சம் தான். 26 எக்ஸாம்பிள் 5.3. 27 எக்ஸசைஸ் 2.11ல் செகண்ட் சம்மு. 28 அது வந்து எக்ஸசைஸ் 1.1ல் 8th சம். 29 எக்ஸசைஸ் 3.4ல் 20ல் ஃபர்ஸ்ட் சம்மு. 30th சம் வந்து புக்கில் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. நம்பர்ஸ் மட்டும் மாற்றிருக்காங்க 30th சம்மு. அது ஒன்றும் இல்லைங்க. y - y1/y2 - y1 = x - x1/x2 - x1. நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. 2 புள்ளி வடிவம் அது சமன்பாடு, நேர்கோட்டின் சமன்பாடு 2 புள்ளி வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு கணக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் அது கமெண்டில் கேளுங்க, நான் நடத்துகிறேன் சரிங்களா. அடுத்தது பார்ட் 3 மார்க் கொஸ்டின். அதே சேம் தான். 2 மார்க்கில் எப்படி 7 எழுதணுமோ 3 மார்க்கும் அதே 7 கொஸ்டின்ஸ் எழுதணும் சரிங்களா. கடைசி 40th கொஸ்டின் மட்டும் கம்பல்சரி எழுதி ஆகணும். மீதி ரிமைனிங் இருக்கிற 9 கொஸ்டின்ஸில் 6 கொஸ்டின் எழுதணும். 31 பாருங்கள் வீச்சகம் கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அது நிறைய டைம் கேட்குறாங்க. அந்த சம் மிட் டேர்ம்லையும் கேட்பாங்க, இதுலேயும் கேட்பாங்க. 32 பாருங்கள் எக்ஸசைஸ் 2.12ல் 8th சம், அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். 33 பாருங்கள் எக்ஸசைஸ் 3.3ல் 6th சம்மு. 34 பாருங்கள் எக்ஸசைஸ் 4.2ல் 9th சம்மு. 35 எக்ஸாம்பிள் 5.19. 36 பாருங்கள் எக்ஸாம்பிள் 6.22. 37 டேபிள் என்ற வார்த்தையின் தரம் காணுங்க. இம்பார்ட்டனுங்க. தரமில் ஏதாவது ஒரு 3 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. எக்ஸசைஸ் 4.35ல் ஃபஸ்ட்டு 1 மட்டும் டேபிள் ப்ளீட் 2 சம் இருக்கும் அந்த இதில். அதில் டேபிள்ன்ற சம் மட்டும். (38) பாருங்கள்
38 கொஸ்டின் வந்து எக்ஸைஸ் 2.3ல 10th சம். சரிங்களா? அடுத்தது 39 பாருங்க. என்ற வளைவரையின் மூலம் அந்த வளைவரை வரைய சொல்றாங்க. 39th கொஸ்டின் ஈஸி தாங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் கிராஃப் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பொறுமையாக போட்டுக்கலாம். 40th கொஸ்டின் வந்து புக்கு இன்சைட்லேருந்து கேட்டிருக்காங்க. என்னது முற்றுரிமைகளை எழுதுன்றாங்க. காஸ்ட் யோகு முற்றுரிமை வந்து 4 இருக்குது. சரிங்களா? ஆக்சுவலாக 3 மார்க் தான். 3 எழுதினீங்கன்னா கூட உங்களுக்கு கிடச்சிடும். 3 எழுதினீங்கன்னா கூட உங்களுக்கு 3 மார்க் கொடுத்துருவாங்க. காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ அதுவும் காஸ்ட் ஏ தான். 2 காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 அதுவும் காஸ்ட் ஏ தான். 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏ அதுவும் காஸ்ட் ஏ தான். 1 மைனஸ் tan ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏ அதுவும் காஸ்ட் ஏ தான். சரிங்களா? உங்களுக்காக நான் இங்கே பக்கத்தில் எழுதிட்டேன் இந்த கிரியேட்டிவ் கொஸ்டின் 40th கொஸ்டின். அடுத்தது பார்ட் 4 அனைத்து வினாக்களுக்கு முடியாது 5 மார்க் கொஸ்டின் எய்தர் ஆர் சாய்ஸ் தாங்க. 2ல் ஏதாவது 1 எழுதணும். 1 2த்தில் ஏதாவது 1 எழுதுனா போதும். சரிங்களா? 41 வந்து பல முறை கேட்டிருக்கான். பப்ளிக் எக்ஸாம்லையும் கேட்டிருக்கான். எல்லா எக்ஸாமும் அது கேட்குறான். இம்பார்ட்டன்ட். 41ல் பி அதுவும் ஈஸி தாங்க. சரிங்களா? ஃபேக்டோரியல் வச்சு யூஸ் பண்ணுறது. அடுத்தது 42க்கு போகலாம். 42 தீர்வு காண்க. எக்ஸைஸ் 2.8 அது தேர்ட் சம்மு. அந்த தீர்வு காண்கன்றது அது கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு டேபிள் மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எந்தெந்த இடத்துல ப்ளஸ்ஸு எந்தெந்த இடத்துல மைனஸு அப்படின்னு இன்டர்வல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய எந்த இடத்துல இன்டர்வல்ன்ட்டு நம்பர்ஸ் மட்டும் சொன்னோம்னா அதுதான் ஆன்சர். அதுதான் தேர்வு. 42ல் பி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். குவார்ட்டர்லியில் கேட்பாங்க, ஆஃப் இயர்லியில் கேட்பாங்க, ஆனுவல்லையும் கேட்பாங்க, ரீசன்ட் டெஸ்ட் கேட்டாலும் கேட்பாங்க. அந்த கொஸ்டின் இல்லாமல் இருக்கவே இருக்காது. சரிங்களா? பார்த்துங்க. அடுத்தது 43ல் ஏ அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ட்ரிக்னாமெட்ரி. சரியா? திரிகோணமிதி 3வது சாப்டர். அது வந்து 3வது சாப்டர். அடுத்தது 43ல் பி அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் சம் தான். இரட்டை நேர்கோடுகளின் சாய்வு மற்றதின் சாய்வு போல் 2 மடங்கு என காட்டுது அப்படின்ட்டு. ஓகே. அடுத்தது 44ல் ஏ கணித தொகுத்தறிதலிருந்து ஒரு கணக்கு எப்பயுமே கேட்டுனே இருக்கிறோம் பப்ளிக் எக்ஸாமில். அடுத்தது 44ல் பி பகுதி பின்னங்களாக பிரி அதுவும் கேட்டுனே இருக்கிறோம். சரியா? பார்ஷியல் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. செகண்ட் சாப்டர் தான் அது. செகண்ட் சாப்டரில் பாருங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான். ஏன்னா செகண்ட் சாப்டர் இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுங்க. இந்த 45ல் ஆர் அது என்னதுங்க பல முறை கேட்ட கொஸ்டின். சரிங்களா? இருபுற சார்பு என நிரூபித்து அது நேர்மாறினை காண்க. ஈஸி சம் தான். எக்ஸைஸ் 1.30. சரிங்களா? அதை படிச்சுங்க. 45ல் பி எக்ஸாம்பிள் 6.19. அடுத்தது 46ல் ஏ அது பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 5.2ல் 10th சம். அடுத்தது 46ல் பி அது எக்ஸைஸ் 3.3ல் 4th சம். 45ல் ஏ வந்து எக்ஸாம்பிள் 1.30 அது பார்த்துங்க. அப்படியே 45ல் பி அதுவும் கொடுத்துருக்கேன். சி டி. 47ல் ஏ வந்து எக்ஸைஸ் 2.12ல் 10th சம்மு. 47ல் பி அது வந்து எக்ஸைஸ் 1.2ல் 5th சம். சரிங்களா? அது ஒன்றுங்க தற்சுட்டு சமச்சீர் கடப்பு சமான தொடர்பாக எனக்கு காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹெட்டிங் எழுதுனீங்கன்னாவே 3 மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? தற்சுட்டு சமச்சீர் கடப்புன்னு ஹெட்டிங் எழுதுனீங்கன்னா 3 மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? பொறுமையாக பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனல் நியூவாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நம்ம சேனலில் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் படிச்சினாவே மேக்ஸில் 100க்கு 100 எடுக்கலாம். தமிழ் கொஸ்டின், இங்கிலீஷ் கொஸ்டின், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொஸ்டின் எல்லா கொஸ்டினுமே போட்டிருக்கேன். எல்லாத்தையும் பார்த்து நோட் பண்ணி வச்சு நல்லா படிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.